காலம். தேவ வசனத்தின்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய காலம். நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொண்டு நன்மையை பற்றி கொண்டு நாம் பரலோக ராஜ்யத்துக்கு ரட்சிக்கப்பட்ட பயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரட்சிப்பு. அந்த பயத்தோடு நீங்க என்ன செய்யணும்? அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை தகுதிப்படுத்த வேண்டும். இதுதான் இப்போது நாம் சொல்ல வேண்டிய நித்திய சுவிசேஷம். வேத சத்தியத்தின்படி அந்த நித்திய சுவிசேஷத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. வாசிக்க வெளிப்படுத்தல் 14:7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. கடைசி காலத்துல வரும். அப்புறம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். என்ற எங்கள் சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சென்னையிலிருந்து உங்களுக்காக வாழ்த்துக்களை கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் கொடுக்க வேண்டிய செய்திகள் எல்லாம் அனைத்தையும் பெரும்பாலும் சங்கீத பகுதி கவர் செய்திருக்கிறது. இருந்தாலும் கற்றதான உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அங்கே ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, நம்ம கிறிஸ்துவம் மதம் அல்ல, கிறிஸ்துவம் மார்க்கம். அதாவது பரலோகத்திற்கு போக வேண்டிய வழியை உண்மையாய் சொல்கிறவர்கள் நாம் மட்டுமே என்பதை அங்கு வெளிப்படுத்தும்படி அது ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தை என்று யோவான் 10:4 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நாங்கள் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். பல மந்தைகள் இல்லாத ஆடுகள், வெளியில் இருக்கும் ஆடுகளையும் மந்தையில் சேர்க்கும்படி நாங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த கிறிஸ்துவம் என்பது என்ன? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா நான் இன்னும் ரட்சிக்கப்படல. ஏனென்றால் என் வேதம் சொல்கிறது முடிவு பறிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படலாம். என் வேதம் சொல்கிறது, ஏசாயா 33:6 சொல்கிறது அது பூர்ண ரட்சிப்பு என்று சொல்கிறது. என் வேதம் சொல்கிறது ஏசாயா 33:6 இப்ப நம்ம கொடுக்குற ரட்சிப்பு அல்ல, அது கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஆரம்ப ரட்சிப்பு. ஆமென். அப்ப கட்டளை பெற்ற அது ஒருவர் திரும்ப கூடாது. ஏன்னா 23:20 இதோ அதுக்கு 19 சொல்றேன், நான் பொய் சொல்ல மனிதமுள்ள மனமாற மனுபுத்தமுள்ள சொல்லி செய்த வசனத்தை நான் நிறைவேற்றாத இருப்பினோம். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆனா ஏன் பாடு, ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், முறுமுறுப்பு? ஐயா முறுமுறுப்பு சொன்னாரு. அப்ப அந்த முறுமுறுப்புக்கு காரணம் என்ன? அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு தெரியாதனால நம்ம முறுமுறுக்கிறோம். மத்திய 6:33 சொல்றது ராஜ்யம் நீதி தேடுங்கள், இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனை தேடுகிறவர்களுக்கு எல்லாமே கூட கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 11:32 சொல்லுது. இது பத்தி வசனம். 1 கொரிந்தியர் 11:23 மட்டும். கடைசி வசனம் 32 வந்து மிக முக்கியமான வசனம். நாம் நியாய தீர்க்கப்படும் போது ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு யாரால? கர்த்தராலே. வனாந்தரத்தில் வரும்போது சிச்சை இருந்ததா? இப்பயும் நம்ம வனாந்தரத்துல தானே வருவோம். அந்த பூமி வனாந்தரம் தானே. இங்க வந்து மகிழ்ச்சி கிடையாது. நமக்கு வந்து அந்த காரணம் தான் மகிழ்ச்சி. ஆமீன். அப்ப இங்க இந்த இடத்துல நமக்கு சிச்சை இருந்ததுன்னா என்ன காரணம்? நியாய தீர்ப்புக்கு போகின்ற மாதிரியான ஏதோ ஒரு குற்றம் நமக்கு இருக்கு. இது உங்களுக்கு மட்டுமல்ல, அடியனுக்கும் போடுது. ஆமீன். எல்லாருக்கும் போடுது. அப்போ நமக்கு இந்த உலகத்துல வர சிச்சைக்கு நம்ம முறுமுறுக்க கூடாது. சிச்சையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான்கள். ஆமீன்.
அப்போ இந்த சிக்ஷைக்கான காரணம் என்னப்பா, என்ன தவறு எனக்கு இந்த சிக்ஷைக்கு வந்தது, இந்த காரணத்தை எனக்கு தெரிவிப்பார், இந்த மன்னிப்பார் சொல்லி தேவ சமூகத்துல நான் மன்னிப்பு கேட்கணுமே தவிர முறுமுறுப்பு கூடாது. ஆமென். முறுமுறுப்பு தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப நம்ம அந்த முறுமுறுப்புல இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நாம் அந்த ஜீவ மார்க்கத்துக்குரியவர்களாய் மாற முடியாத போய்விடும். எனவே அந்த முறுமுறுப்புல இருந்து நாம் விடுபட வேண்டும். வாசிங்க யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவன் வசனம் உம்மிடம் உண்டு. ஆமென். அப்போ தேவனிடத்தில் என்ன இருக்குது, நித்திய ஜீவனுக்கான புத்திமதிகள் இருக்கு, நித்திய ஜீவனை கொண்டுகின்ற வசனங்கள் இருக்கு. ஆமென். அப்போ அந்த வசனத்தை தேடி நாம் போனோம். எத்தனை பேருக்கு இயேசு நமக்காக மரித்தார், இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு நமக்காக முன்னாள் உயிர்த்தெழுந்தார் வேண்டும் என்பதுதான் வேதத்துடைய சத்தியமாக இருக்கிறது. ஆமென். இந்துக்கள்ல சிலர் சொல்லுகிறாங்க ஜீவ மார்க்கம் என்று. சனாதன தர்மம் சரி, அது சனாதனத்தை குறித்து அவங்க ஏதோ கருத்துக்களை சொல்லுகிறார். சனாதனம் என்பது உண்மையான பொறுத்து நித்தியத்தை குறித்து போதிப்பது. நித்தியத்தை குறித்து போதிக்கிற ஒரே தகுதி கிறிஸ்துவ மட்டும்தான் யாரும் கிடையாது. ஆமென். ஜீவ மார்க்கம் என்பது நம்முடைய மார்க்கம் தான் ஜீவ மார்க்கம். நாம் தான் அதை சென்று அடைய முடியும். அப்போ அந்த தேவனுடைய அந்த வார்த்தையை நிறைய பேர் அதை பற்றிக்கொள்ள மனதில்லாமல் வெளியே இருக்கிறவர்கள் அந்த மந்தையில வந்து சேர வேண்டும். ஆமென். அவர்களுக்கு அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அனைவரும் எங்க வந்து சேரணும், பரலோகராஜ்யத்துக்குள்ளாக சேர வேண்டும். சரி, தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தை நாம் தரிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ரூபமும் தேவனுடைய சாயலும் நாம் எப்போ தரிப்போம், முடிவு படித்த நிலையில் இருக்கும் போதுதான் செலுப்போம். அதுதான் ரட்சிப்பு. ஆமென். அப்போ அந்த சாயல் என்ன என்றால் என்ன, தேவனை போல் மாறணும், ஒரு சில பரிசுத்தமா இருக்கணும். ஆமென். முதல்ல தேவனுடைய சாயல் என்பது என்ன, 1 தீமோத்தேயு 6:14 வாசிங்க. முதல்ல தேவனுடைய சாயல் என்ன என்று தெரிந்தாலும் நம்ம அந்த சாயலுக்குள்ள நம்ம கடந்து செல்ல முடியும். 1 தீமோத்தேயு 6:14. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் அப்ப நம்ம தேவன் யாரு, சாவாமை உள்ளவர். ஆமென். அப்ப இந்த சாவாமை என்ற அந்த சாயை நாம் தரிக்க வேண்டும். ஆமென். ஆதமை ஏவலை தேவன் உண்டாக்கினார், தேவ சாயல உண்டாக்கினார். அது பரிபூர்ண சாயலா இல்ல, அது பரிபூர்ண சாயல் இல்ல. அந்த நன்மை தீமை அறிந்த கனியை புசித்த போது அவன் பரிபூர்ண சாயல் அடைஞ்சானா, சாயல் இழந்தானா? இழந்தான் சொல்றீங்க, ஆனா இழந்தாதான் எனக்கு தெரியல. பைபிள்ல 3:22 வாசிங்க. ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவன் போல் ஆனான். கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று இதுல நம்ம 2 கருத்துக்களை பார்க்கிறோம். ஒன்று, அவன் வந்து சாயல் வேற அவருடைய சாயல் மாறுறான். ஏற்கனவே அவன் சாயல தான் படைக்கப்பட்டிருந்தான், ஆனா மீண்டும் அவருடைய சாயல்கள் மாறுறான்னு அந்த வேதம் சொல்லுது. ஆமென். அப்ப என்ன சாயலை பெற்றான்? ஏற்கனவே தேவ சாயல தானே பிறந்தான். அதுக்கப்புறம் என்ன சாயல் கிடைத்தது என்றால், நன்மை எது தீமை எது என்று அறிந்து கொள்கிற ஞானத்தின் சாயல அவன் 2வது சாயலை பெறுகிறான். ஆமென்.
அப்போ அவன் சாயலை இழந்து விடவில்லை. சாயலை வந்து குழந்தை என்னாச்சு, இப்போ அறிவுள்ள குழந்தையாச்சு. பெட்ல யூரின் போற குழந்தை இன்னைக்கு பெட்ல யூரின் போறது தப்புன்னு தெரிஞ்ச குழந்தையாச்சு. அப்போ பெட்ல யூரின் போற குழந்தைய பார்த்தா நம்ம அடிக்க மாட்டோம், சின்ன குழந்தையா இருக்குன்னு. ஆனா கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னு என்ன செய்வோம், அடிப்போம். ஏன்னா அது வளர்ந்துச்சு, ஞானம் வந்துச்சு. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலை